ரோஹிணி பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு அவங்க நினச்சது போல் முத்து தான் வந்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. முத்து வந்துட்டு இன்னொரு ஆளை வந்துட்டு அவங்களுக்கு கார் டிரைவரை அனுப்பிட்டு அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்துட்டு 3 பசங்களையுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்படி அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச கையோடு அவங்க ஊருக்கு கிளம்பணும்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள ஊர் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்காக முத்து அனுப்பின அந்த டிரைவர் தான் போகவும் செய்கிறாங்க. ஊருக்கு கொண்டு விட்டுட்டு அவங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. எங்கள் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, சரிடா நான் சொன்ன மாதிரி அவங்கள கூட இருந்து நல்லா கவனிச்சிட்டுன்னு சொல்ல, ஆமாண்ணே எல்லாமே நல்லா பார்த்துட்டு தானே அனுப்பினேன், ஆனால் போகும்போது ரொம்ப அழுதுகிட்டே போனாங்க அப்படின்னு சொல்ல, ஏண்டா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையனும் வந்துட்டு சொல்ல வரத்துக்குள்ளே இங்கே முருகனே ஃபோன் பண்ணுறாங்க. டேய் முருகன் ஃபோன் பண்ணுறான், இரு பேசிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முருகன் கால் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு முருகா, என்ன ஊருக்கு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்ணே இப்போ தானே நீங்கள் அனுப்பின டிரைவரும் கொண்டு போய் அவங்கள ஊரில் விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்ல, ஆமாம் என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன, போகும்போது அழுதுகிட்டே போனதா இப்போ தான் அவனும் என்கிட்ட ஃபோனில் சொன்னான் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்ணே வந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாங்க, ஆனால் இவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு டாக்டர்ஸ் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதான் அந்த மன வருத்தத்திலேயே இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல, ரொம்ப பாவம் இல்லடா, ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. வித்யாவும் கேட்குறாங்க, ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த வித்யா கிட்டேயும் சொல்ல, வித்யாவும் இதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்தாவது வளர்க்கலாமே அப்படின்னு அங்கே வித்யாவும் சொல்ல, முருகனும் நானும் அதை தான் நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல, நம்மளுடைய இந்த நினைப்பை அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதுல்லன்னு முருகனும் சொல்கிறாங்க. சரி இப்படி இருக்கும்போது தான் ஊருக்கு போனதுக்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோஹிணியும் தங்களை மன்னிக்கல, அந்த மன்னிப்பு தனக்கு கிடைக்காதனால தான் இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாமே நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்குதுன்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அப்பதான் இங்க வித்யாவுடைய கல்யாணத்துல பார்த்த இங்க ரோஹிணியுடைய அண்ணி அவங்களும் அதே ஊரை சேர்ந்தவங்க தான். அப்பதான் அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு ட்ரீட்மெண்ட் விஷயமா சென்னை வரைக்கும் போனீங்களே, என்னாச்சுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, அது ஒன்றுமே நடக்கலை அண்ணி, இப்போ வரைக்கும் என் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி கூட உருவாகலை. அது மட்டுமா எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். நான் செஞ்ச பாவம் தான் இப்போ வரைக்கும் என்னை துரத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு அதை பாவமாக நினைக்கிறீங்க, அது நீங்கள் நினைக்கிறனால தான் அப்படி இருக்கானா, அவள் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, நானா கல்யாணி எங்களை ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே, கல்யாணி எங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாளே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் கூட அவளை அந்த கல்யாணத்தில் பார்த்தேன், வித்யா வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க, வித்யாவுடைய கல்யாணத்தில் தான் நானும் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீங்கள் அந்த முருகன் வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு இருக்காளே அவளுடைய ஃப்ரெண்டு தான் அந்த கல்யாணி அப்படின்னு சொல்ல, அப்படியா, நான் அந்த பொண்ணுகிட்ட ஃபோட்டோ காட்டும் போது கூட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எப்படி சொல்லும், நானே நேரில் பார்த்து அந்த கல்யாணிக்கிட்ட பேசும்போது என்னை அவமானப்படுத்தி தான் அனுப்பினா, என் வாழ்க்கையில் குறுக்க வராதிய, இனி உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தன்ற மாதிரி பேசினா, ஒரு 4 வார்த்தை நல்ல மாதிரியே பேசியிருக்கலாம், ஆனால் அவள் ரொம்ப திமிரால நடந்துக்கிறா, அவளுக்கு புதுசாக கல்யாணம் வேற ஆயிருக்குல்ல, புது புருஷன், அதான் அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் செட்டில் ஆகிட்டா, பிள்ளைய கூட அவள் தான் வச்சிருக்காளா இல்லை வேற எங்கேயும் கூட்டி போய் தொலைச்சிட்டு வந்துட்டாலோ, யாரு கண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அங்கே கிருஷோட பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க 2 பேருமே அதை கேட்டுட்டு இருக்க, எனக்கு என்னமோ அந்த கல்யாணி பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுறான்னு தான் தோணுது, குழந்தைய தான் கூட வச்சுக்கல, தான் கல்யாண வாழ்க்கைக்கே அவன் தடங்களாக இருப்பான்னு நினச்சி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கலாம். இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் தம்பி பையன் தானே, நீங்களே அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சு வளர்க்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களும் பத்தாதுக்கு ஏற்றி விட, இதை கேட்டுட்டு அப்போ அவங்க மனசு முழுக்க தான் அந்த பையனை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு மாறவும் செஞ்சிருது. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தான் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சரி நம்ம இப்போவே கிளம்பலாம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சென்னைக்கு கிளம்பி திரும்பவும் இங்கே முருகன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. முருகனும், இல்லை தம்பி எங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு நினைப்போட ஊரை விட்டு ரொம்ப கஷ்டத்தோடு போனோம், ஆனால் திரும்பி இங்கேருந்து போனால் நாங்கள் குழந்தையோட தான் போவோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, என்னங்க ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி அவங்க 2 பேருமே சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் முருகன் கூட இதை பற்றி தான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம், குழந்தை இல்லைனாலும் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவாக ஆகிற தகுதி எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்யுது, ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க இந்த உலகத்தில் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது ஒருத்தவங்களை நீங்கள் தத்தெடுத்து வளர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வித்யாவும் சொல்ல, இங்கே அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நாங்கள் தத்தெடுக்க போகிற குழந்தையே இவருடைய தம்பி மகனை தான் அப்படின்னு சொன்னதுமே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. ஆமாம்
கல்யாணி உங்கள் ஃப்ரெண்டுன்னு இப்போ தாங்க எங்களுக்கு விஷயமே தெரியும்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா முருகன் கேட்குறாங்க. ஆமாம் முருகன், என்னுடைய தம்பி ஒய்ஃபு இங்கே தான் இருக்காங்க, அதுவும் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதாம்மா அந்த கல்யாணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நேற்று கூட உங்ககிட்ட நான் ஃபோட்டோலாம் காட்டினே அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வித்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏம்மா உன் ஃப்ரெண்டு கல்யாணி உங்ககிட்டையும் சொல்லி எங்கள் பற்றி சொல்லி எங்கள் கூட பேச வேண்டாம்னு சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க வித்யாவும். வித்யா யாரை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ரோஹிணி தங்க கல்யாணி அப்படின்ற மாதிரி வித்யா வந்துட்டு முருகன் கிட்ட விஷயத்த சொல்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்ல, அந்த கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணி முத்து வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வித்யா பார்த்து முறைக்கிறாங்க. அப்போது கல்யாணி எங்கே இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதும், ஏன் தெரியாது, அவங்க இப்போ முத்துவோடைய அண்ணனை தானே ஒய்ஃபாக இருக்காங்க, அங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முருகனும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரியே, அதுவும் வித்யா சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க விஷயமெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது போலையே, என்ன வித்யான்னு சொல்லும்போது வித்யா இன்னும் பார்த்த முறைக்கு முருகன் அமைதியாயிடுறாங்க. அப்போது அவள் சொன்னது எல்லாமே சரிதான், குழந்தை இருக்கிற விஷயமே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கே விட்டுருக்கான்னு தெரியலை, நாங்கள் அந்த குழந்தை இல்லாமல் இந்த ஊரை விட்டு போக போகிறதில்ல, என்ன இருந்தாலும் இங்கே என் புருஷனோட தம்பியோடைய பிள்ளை தானே அது, நாங்கள் பண்ணது தப்பு தான், ஆனால் அதை விட மகா பாவத்தை தானே அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி பார்க்கையில் நாங்கள் பண்ணதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது, அந்த குழந்தையோட தான் நாங்கள் ஊருக்கு போவோம், நாங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு அவங்க தம்பிக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு நல்லதுன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், நாங்கள் செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா அவங்க குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்க்குறது மட்டும்தான்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. நீங்களே சொல்லுங்கள் வித்யா, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அவள் இப்போ ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்க, பாண்டிச்சேரி தான் போயிருக்காங்க, இன்றைக்கி நைட் வந்துடுவாங்கன்னு சொன்னியே வித்யா நாங்கள் இருக்க முருகன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க 2 பேருமே ஷாக்காக, இப்போ நாங்கள் அந்த கல்யாணியை பார்க்க தான் போகிறோம், கல்யாணிகிட்டேருந்து அவங்க குழந்தைய வாங்கிட்டு போகாமல் நாங்கள் விடவே மாட்டோம்னு சொல்ல, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வித்யா தடுத்து நிறுத்துறாங்க. என்னங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, இல்லை நான் இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சதான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, இப்போ திரும்பவும் அதே பாவத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க, அவள் இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான், அந்த வாழ்க்கை கெடுக்கிற விதமாக நீங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணுமா அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. தான் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. பின்ன ஒரு குழந்தைய வந்துட்டு விட்டுட்டு தனியாக போய் எப்படிம்மா இருக்க முடியுதுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் வேணா கிறிஷை கூட்டிகிட்டு போகிறதாண்டா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, தம்பியோடைய பையன் கிறிஷ் பேர் கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு வித்யாவே வந்துட்டு நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகேஸ்வரி வீட்டில் தான் அங்கே கிறிஷோட பாட்டி 2 பேருமே இருக்க, இவங்க பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வித்யா என்ன பதில் பேசுகிறேன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்க. கிறிஷ் வந்துட்டு யாருன்னு கேட்குறாங்க. அவங்க பாட்டி திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்னம்மா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்பெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க, இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கோம், என்ன இதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சு போயிட்டதா தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நேற்றே நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஊருக்கு போயிட்டோம், திரும்பவும் நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த கிருஷி தான் அப்படின்னு சொல்ல, யார் பாட்டி இவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான்ப்பா உன் பெரியப்பாவும் உங்கள் அப்பாவுடைய அண்ணன் தான் இவர், நான் அவருடைய மனைவி, நாங்கள் 2 பேருமே உனக்கு ஒரு வகையில் ரொம்ப சொந்தம், நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை பார்க்குறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம், இந்த வயசில் இந்த பையன் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக இருக்கணும், அவங்க அப்பாவே இழந்துட்டான், அம்மாவை இழக்கிற நிலைமையில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான், அவள் வாழ்க்கையில் இருக்கா, சந்தோஷமாக இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு நிம்மதி தான், ஆனால் அதே நேரத்தில் என் தம்பியுடைய பையன் அவனுடைய சந்தோஷமே எங்களுக்கு முக்கியம்ல, நீங்கள் கிறிஷை எங்கள் கூட அனுப்பி வைங்க, நாங்கள் அவனை பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கிறிஷோட பாட்டி ரொம்ப அதிர்ச்சியாக, கிறிஷை எப்படி நான் தனியாக உங்கள் கூட அனுப்பி வைக்க முடியும், கல்யாணிக்கு இதை தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவான், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்க பாட்டி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க வந்திருக்கவங்களுக்கு கிருஷி இல்லாமல் நாங்கள் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம், நீங்கள் என்ன நினச்சிடறாலும் சரி, கிருஷி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவன் பாட்டியை போய் இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க. என் வித்யாவுமே அவங்க கிருஷிக்கே விருப்பம் இல்லாதப்போ நீங்கள் கிருஷியை கூட்டிகிட்டு போகிறதுனா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு எங்கே போய் எப்படி கிருஷியை கூட்டிகிட்டு போகணுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கோவமாக கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அவங்க எங்கே போக போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாத வித்யா ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. முருகன் கிட்ட சொல்லி ஒரு விஷயம் இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணியாச்சு, முத்துக்கிட்ட அதை சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போலையே, கிருஷை கூட்டிகிட்டு போகிறதுல இவ்வளோ ஒரு அடாவடித்தனமாக இருக்காங்க, என்ன பண்ணுறது, இப்படி தான் ரோஹினிக்கிட்டே நடந்திருப்பாங்க போல், அதான் ரோஹினி இப்போவும் அவங்க இன்னும் வெறுத்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் நல்லா அமைதியாக பேசுகிறாங்க, அப்புறம் பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்களே அப்படின்னு வித்யா நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இங்கே ரோஹினி மேலே தான் ஒரு கல்யாணத்தை
கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்றது முக்கியம் இல்லை, தான் குழந்தையுடைய வாழ்க்கையை சந்தோஷம் நினைக்கிறது தான் நல்ல அம்மாவுக்கு அழகு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை இருக்க தவறினக்கிட்ட இந்த குழந்தை இருக்கிறது சரியாக இருக்காது. அந்த குழந்தைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் நாங்களும். அந்த பையனை ஒன்று எங்கள் கூட அனுப்பி வைங்க, இல்லையா அவன் அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக தான் ஸ்டேஷன்லேருந்து நேராக எங்கள் ரோஹிணி வீட்டுக்கு போலீஸும் போகிறாங்க. போலீஸ் வந்து நிற்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்க யாருக்கும் எதுவுமே புரியலை. விஜயாவும் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே கல்யாணின்றது யார் அப்படின்னு கேட்டதுமே உள்ளே இருக்க ரோஹிணிக்கு பகீர்னு தூக்கி போடுது. கல்யாணின்னு ஒரு பேரை வார்த்தை சொன்னதுமே வெளியே வராமல் உள்ளவே இருக்காங்க. கல்யாணின்னு யாரும் இல்லைங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இங்கே தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, கல்யாணின்ற பேரில் தான் இங்கே யாரும் இருக்காங்க, அந்த பொண்ணு பேரில் தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்ல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதியும். பெத்த குழந்தைய தவிக்க விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கதாகவும், அந்த குழந்தை அம்மா பேசுறதுக்கு ஏங்கி நிற்கிறதாகவும், குழந்தை ஒன்று அம்மா கூட இருக்கணும் இல்லைனா பெரியம்மா பெரியப்பா கூட இருக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு கேஸுன்னு போனால் பெரிய பிரச்சனையாகும், யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கணும், குடும்ப பிரச்சனை வேற, பேசி தீர்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா, ஆமாம் கல்யாணி இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் நின்றுட்டே இருக்காங்க. கல்யாணின்ற பேரில் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்கிறோம், திரும்ப திரும்ப எவ்வளோ ஒருத்தையை பற்றி இந்த வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் இந்த வீட்டில் யாரும் இல்லை, யாருக்கும் இங்கே குழந்தையும் இல்லை அப்படின்னு விஜயாக்க சொல்லி கத்தவும் செய்கிறாங்க. அம்மா உங்கள் வீட்டில் 2 மருமக தான் இருக்காங்க, இன்னொருத்தவங்க எப்படின்னு எங்கன்னு சொல்லும்போது ரோஹிணி கொஞ்சம் வெளியே வாமான்னு சொல்லி விஜயா கூப்பிட ரோஹிணி வெளியே வராங்க. இந்த பொண்ணு தானே, இந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க பேர் ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு ஃபோட்டோவை ஃபோன்லேருந்து எடுத்து பார்க்குறாங்க. கல்யாண ஃபோட்டோவில் இருக்கிறது ரோஹிணி தான், இந்த பொண்ணு தாம்மா, இந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் அவங்களும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கன்னு அந்த கல்யாண ஃபோட்டோவை போலீஸ் எல்லாருக்கிட்டையும் காட்ட, அத்தனை பேரும் அதை பார்த்து அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல், என்னங்க இது உங்கள் ஃபோட்டோ மாதிரியே இருக்குது, ரொம்ப சின்ன வயசாக தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் எடிட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கும், யாராவது என் ஒய்ஃப் மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியை இழுத்துட்டு போயிடுறாங்க. எங்கள் மனோஜுக்கு ஒன்றுமே புரியலை, என்னம்மா இது ரோஹிணி மேலே யாருமா இப்படிப்பட்ட தப்பான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பான்னு சொல்ல, டே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சரியாக தான் கொடுத்துருப்பாங்க, என்ன இதுன்னு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. முத்து, ஸ்ருதி, ரவி, மீனா, அண்ணாமலை, விஜய் அண்ணி எல்லாமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் ரோஹிணியை நிறுத்தி வச்சிருக்க, யார் சார் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு முத்து கேட்குறாங்க. இருப்பா என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்ல, இப்போ முருகன் வந்து இறங்குறாங்க. டேய் முருகன் நீ எங்கடா எங்கே அப்படின்னு சொல்ல, அது வந்துங்கண்ணே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது வித்யாவும் வந்து இறங்குறாங்க. என்ன வித்யா நீயும் வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போதான் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அந்த 2 பேரும் இறங்குறாங்க. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் நேராக உள்ளே போய் ரோஹிணி பக்கத்தில் நிற்கிறாங்க. கல்யாணி உன்னை இந்த இடத்துல நம்ம முடிவு எடுத்து தான் ஆகணும், உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்தான், அதை விட அதிகமாக என் தம்பி பையனுடைய வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். ஒன்று நீ அவனை ஏற்றுக்கிட்டா அவனை நீ உன் கூட உன் வீட்டில் வச்சு வாழ வச்சு பார்த்துக்கோ, அப்படி இல்லையா அவனை எங்கள் கூட அனுப்பிவிடு, நாங்கள் பார்த்துக்குறோம், அவனை எங்களுக்கும் குழந்தை இல்லை, நாங்கள் அவனை ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துலேருந்து அவனை நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு இதை கேட்டதும் பயங்கர கோபம் வருது. யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களா எப்படி நடிக்கிறா பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு கோவப்படுறாங்க. ஏண்டி நாங்கள் தான் பெரிய பாவத்தை பண்ணிட்டோன்னு நினச்சோம், ஆனால் நீ அதை விட பெரிய பாவத்தில் நீ என் தம்பிக்கும் என் தம்பி பையனுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அங்கே அண்ணன் வந்துட்டு திட்டுறாங்க. ஒன்றுமே புரியாமல் ரோஹிணிக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வர நிற்க சுற்றி இருக்க யாருக்கும் எதுவுமே புரியலை. ஆனால் முத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போது இப்போ நான் என்கிட்ட ட்ராவலில் இருக்கும்போது அவங்க சொன்ன கதை எல்லாமே இந்த ரோஹிணி பற்றி தானா அப்படின்ற மாதிரி முத்து தகச்சு போய் நிற்கிறாங்க. அண்ணாமலை பக்கத்தில் போக, அப்பா இவங்க சொன்னது எதுவுமே பொய்யில்லை, எல்லாமே உண்மைதான்னு சொல்ல, விஜயாவும் இதை பக்கத்தில் இருந்து கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிறேன்னு எல்லாருமே அதிர்ந்து போய் கேட்க, ஆமாப்பா இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு கூட உண்மைதான், இந்த வித்யா முருகன் கூட எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்துட்டு பார்க்க, வித்யா முருகன் எதுவுமே பேசாமல் தலை கீழே போட்ட மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே ரோஹிணி இவங்க வந்தவங்க 2 பேராலையும் ஸ்டேஷனில் மாட்டிக்கவும் செய்கிறாங்க. என்னம்மா உன் குழந்தைய நீ உன் கூட வச்சு பார்த்துக்கிறியா இல்லை இவங்க கூட அனுப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, இருங்க சார் அந்த பையனே வந்துடட்டும்னு சொல்லும்போது தான் முத்துவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. வர்றது கிறிஷோட பாட்டியும், அதை விட வேற என்ன பேரதிர்ச்சின்ற மாதிரி இங்கே விஜயா அப்படியே வாயை பிளந்த மாதிரி நிற்கிறாங்க. கிறிஷை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் பார்த்துட்டே நிற்கிறாங்க. தம்பி நீ உங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பறியா இல்லை உங்கள் பெரியம்மா பெரியப்பா கூட போக போறியான்னு சொல்லி கேட்க, இல்லை எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கணும், எங்கள் அம்மா கூட தான் நான் இருப்பேன்னு சொல்ல, பாருமா உன் மேலே எம்புட்டு பாசம் இருக்குன்னு பாருமா, அந்த பையனுக்கு உன்னை விட்டு அவன் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்கிறான், தயவு செஞ்சு அவனை ஏற்றிக்கிட்டு அவன் கூட வாழுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரோஹிணி அப்படியே நிற்க, ஆமாம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான், இப்போது இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, நான் இப்போ அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் பையனை ஏமாற்றி
ஏமாற்றி என் குடும்பத்தை ஏமாற்றி தனக்கு ஒரு கல்யாணம் ஆனதை மறைச்சி குழந்தை இருக்கிறத மறைச்சி கல்யாணம் பண்ணால இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன சார் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்க போலீஸே ஒரு நிமிஷம் ஆடி போய் எங்கள் விஜயாவை பார்க்குறாங்க. என்ன சார் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல விஜய் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் தானே என் பையன் வாழ்க்கைக்கு எடுத்தேன், நானே இதை சரி பண்ணிக்கிறேன். சார் நான் சொல்கிற கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க. இவன் இனிமேல் என் குடும்பத்துக்கு தேவையில்லை. முதல்ல இவன் இந்த வீட்டை விட்டு போகணும். அவன் எங்கே இருந்தால் எங்களுக்கு என்ன, அவள் யார் கூட போனால் எங்களுக்கு என்ன, எங்கள் குடும்பத்தை ஏமாத்தின இவளுக்கு நீ என் குடும்பத்தில் இடம் இல்லை, என் பையன் வாழ்க்கையில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயாவே பெரிய கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்றாங்க. ரோஹிணி மேலே இப்போ கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அவங்களால வெளியே வர முடியலை. தான் தப்பு செஞ்சிட்டோமா இல்லையான்றதை கூட உணராமல் வந்திருக்க நிற்கிற அவங்க பெரியம்மா பெரியப்பாவும் கிறிஷோட வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிச்சு தான் அவங்க நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதை விட பெரிய பாவத்தை இங்கே ரோஹிணி பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கவங்களே சொன்னதுனால ரோஹிணியும் சரி கூட இருக்க மற்றவங்களால எதுவுமே பேச முடியவும் இல்லை. ரோஹிணி கடைசியில் இப்படி மாட்டி தவிச்சு ஸ்டேஷனில் கம்பின்ற நிலைமைக்கு வந்து நிற்கவும் செய்கிறாங்க.